ஏனென்றால் உங்கள் கிரியைகளும் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் தந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமே. இன்று உலக கிறிஸ்தவர்களுக்கு அநேகம் பேருக்கு இயேசு எங்க பார்க்கிறார், என்ன பார்க்கிறார், நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இயேசு பார்த்திருந்தார் என்னை இவ்வண்ணமாக தண்டித்திருக்கலாமே என்று இருமாப்பு உடைய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய சிறு விண்ணப்பத்தை தனி ரூமில் செய்கிறத கர்த்தர் கேட்கிறார் என்றால் உன்னுடைய தனி ரூமிலையும் எந்த இடத்திலையும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும், கிரியைன்னா என்னது சொல்லுங்களா? உங்கள் கிரியை என்ன என்னது? செயல்கள். ஆமே. உன் கை செய்யும் செயல்கள், உன் காலு செய்யும் செயல்கள், உன்னுடைய வாய் பேசும் செயல்கள், உன் காது கேட்கும் செயல்கள், உன் கண் காணும் செயல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் தந்த வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சந்ததிகளை பெருக பண்ணி, சந்ததியும் சந்ததியின் சந்தானமும், அதாவது தலைமுறையா பெருக பண்ணி, அப்படி பெருக பண்ணணும்னா உன்னுடைய குடும்பங்களில் சந்தானத்துக்கும் சந்ததியின் சந்தானத்துக்கும் மலடி இருக்காது. அது மட்டுமில்ல, உன்னை ஆசீர்வதித்த தேவன் நித்தியத்துக்குரியவர்களாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது போல உன்னுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்வோமே, இந்த காலத்தோடு முடிஞ்சு போகுது. இன்னும் எத்தனை 60 தாண்டி 65 ஆக போகுது. எத்தனை நாள் தான்? அதுக்கு அடுத்து நம்முடைய சந்தானம் தான். ஆமே, நம்முடைய சந்ததி தான். அப்போ நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் தருகிறார் என்றால் அது காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா.